தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார். போலி விஷயம் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல சார். எல்லா துறைகளையும் போலி இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும் சார். ஆனால் இப்போ போலி டாக்டர் போய், போலி மருந்துகள் போய், போலி கலெக்டர்ஸ் கூட எப்படி சார் இருக்காங்க? எப்படி சார் அது மாதிரிலாம் வர முடியும்? அதை நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, யூபிஎஸ்சி தேர்வு எழுதுறதுல 15 லட்சம் பேர், 15,000, 1000 பேருக்கு கடைசியாக 1000 பேர் தான் அதிகாரியாக ஆவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க சார். எப்படி சார் அவ்வளோ தூரம் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு இதில் போலி வர முடியும்? அம்மா, ஒரு பெண் அதிகாரி பூஜா கேத்கர்னு ஒரு அம்மா. அந்த அம்மா பூனாவில் பயிற்சி முடிச்சுட்டு கலெக்டராக ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண பிறகு எனக்கு பெரிய அறை வேணும், எனக்கு நீங்கள் பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரிக்கு அரசு ஒரு சாதாரண ஒரு அறை ஒதுக்குது, கலெக்டருக்கு ஒதுக்குற மாதிரி எனக்கு ஒரு விசாலமான அறை வேணும்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போது அந்த அம்மாவே போய் ஒரு அறையை எடுத்துக்குது. ரெண்டாவது, அந்த அம்மா காரில் ஐஏஎஸ் அதிகாரிகள் போகிற சைரன் அது கலெக்டர்களுக்கு மட்டும்தான் உண்டு. பயிற்சி ஐஏஎஸ்களுக்கெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் கலெக்டர் ஆகி ஒரு மாவட்ட ஆட்சியாளர் வந்தால் மாவட்ட ஆட்சியாளருக்கான கார் இருக்கும். அந்த காரில் எமர்ஜென்சி எங்கே போகணும், அதுக்காக மட்டும் இந்த அம்மா என்னுடைய கார்லேயும் போய் அந்த அம்மாவே ஒன்று வாங்கி காரில் வச்சுக்குது. அப்போது குழந்தைத்தனமாக இருக்குது சார். ஆமாம். அப்போது ஏதோ ஒரு மணல் மாஃபியாக்கள் அளவுக்கு மீறி மணல் ஆள்றாங்க. இந்த அம்மா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து காவல்துறை கைது பண்ண மாட்டான்னு தடுக்குது. என்னடா காவல்துறை கைது தானே பண்ண சொல்லுவாங்க கலெக்டர் ஐஏஎஸ் அதிகாரி, அந்த அம்மா தடுக்குத. என்னன்னு பார்த்தா இவர்கள் குடும்பம் ஒரு பெரிய மணல் மாஃபியா குடும்பம். 800 கோடி ரூபா இவங்களுடைய சொத்து மதிப்பு. இந்த அம்மா 5 முறை ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுது, ஒன்றும் நடக்கலை. சரி, பார்த்துருச்சு. நேர்மையாக போனால் தானே ஆக முடியாது. நான் போலியாக போகிறேன். போலியாக இந்த அம்மா என்ன பண்ணுது, ஒரு சர்டிஃபிகேட்டை தயார் பண்ணி அப்பா அம்மா போலி, மெயில் ஐடி போலி, ஜாதி சர்டிஃபிகேட்டு போலி, டெலிஃபோன் நம்பரு போலி, இப்படி எல்லாமே போலியாக தயார் பண்ணி தான் ஒரு ஹேண்டிகப்டு அந்த மாற்றுத்திறனாளி கோட்டாவில் எனக்கு ஐஏஎஸ் கொடுக்கணும். சரி, இதெல்லாம் போலியாக கொடுத்தா கூட பரவாயில்ல, மாற்றுத்திறனாளின்னு எப்படி சார் போலியாக கொடுக்க முடியும்? எனக்கு போலியோ நோய் பாதிச்சு என்னால் சரியாக நடக்க முடியாது அப்படின்னு கொடுக்குது. ஆனால் நம்ம நல்லா நடக்குது. அதையா கூட யாருமே அதிகாரிகளை பார்க்கல. அப்போது இந்த அம்மா போகிற பக்கம் பூராமே ஒரே சண்டை. இதெல்லாம் யூபிஎஸ்சிக்கு தகவலாக போகுது, இந்த அம்மா அடாவடியாக இருக்குன்னு. அப்போ இந்த அம்மா சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த அம்மா கொடுத்த சர்டிஃபிகேட்டில் எல்லாம் 90% இந்த அம்மா போலியாக சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குன்னு கண்டுபிடிச்சி பணி நீக்கம் பண்ணிடுறாங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க, தூரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த அம்மாவுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் பார்க்குற பொழுது எல்லா சர்டிஃபிகேட்டுமே போலி சர்டிஃபிகேட்டாக இருக்குது. அதாவது அப்பா அம்மா 2 பேர் போலியாக பேரை கொடுத்துருக்கு. அதாவது முகவரியே போலி, அங்கே போய் பார்த்தா அப்படி ஆளே இல்லை. ரெண்டாவது கையெழுத்து போலி, ஏன்னா 4 தடவை போய் ரிஜெக்ட் ஆகிருக்கு. 5ஆவது தடவை இது வேறு பேரில், இந்த பூஜா கேத்கருக்கு பேர் ஒரிஜினல் பேர் கிடையாது. இமெயில் ஐடியும் போலி, ஃபோன் நம்பரும் அடிக்கடி மாற்றிட்டு அதுவும் போலியா, முகவரி இப்போ அப்பா அம்மா எல்லாம் போலியாக வந்த பிறகு தான் உடனடியாக யூபிஎஸ்சி அலர்ட் ஆகி இந்த அம்மாவுடைய எல்லா பேப்பரையும் பார்த்தா இந்த அம்மா கடைசி தலைமறைவு. அப்போது இது அகில இந்திய அளவில் பெரிய புகைச்சலை ஏற்படுத்திடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போலி வக்கீல், போலி டாக்டரு, இப்போ போலி கலெக்டர். அப்போது இது எப்படி யூபிஎஸ்சிங்கிறது மூத்த அதிகாரிகளால் 15 லட்சம் பேர் பரீட்சை எழுதுவாங்க. 15 லட்சம் பேர் பரீட்சை எழுதி 15,000 பேர் செலக்ட் ஆவாங்க ஃபஸ்ட் ரவுண்டில். அதாவது
முதல் கட்ட தேர்வு 15,000 பேர் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்னு அதுக்கு பேர். அதில் பாஸ் ஆவாங்க. பாஸ் ஆன பிறகு மறுபடி அதை 15,000 2,500 பேர் தான் அதை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி தான் நேர்முக தேர்வுக்கு வர சொல்லுவாங்க. நேர்முக தேர்வில் வர சொல்லி ரொம்ப கஷ்டமான கேள்வி, புத்திசாலித்தனமான கேள்வி. அங்கே எங்கே நேரடி தேர்வில் அப்படி 15 லட்சம் பேரில் அதிகாரியாக எத்தனை பேர்? வெறும் 1000 பேர் தான். அப்போ எவ்வளோ வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி வடிகட்டி அப்போ எவ்வளோ அவருடைய அறிவெல்லாம் பரிசோதிச்சு சார் இவ்வளோ கடுமையாக இருக்கணும். அதில் எப்படி இந்த பூஜா கேத்கர் போலி ஐஏஎஸ் வந்ததுங்கிறது தான் இப்போ பெரிய சர்ச்சையான பிறகு நீங்கள் மனோஜ் சோனி அவர் தான் யூபிஎஸ்சியுடைய சேர்மன். அவர் என்ன பதவியே வேண்டாம் விடுங்கியாண்டு விட்டுட்டு ஓடுறாரு. ஏன்டா அவர் ஓடுறாரு? அவருடைய அவருக்கு இன்னும் 2029 வரைக்கும் அவருக்கு காலம் இருக்குது, பணிக்காலம் இருக்குது. 29 வரைக்கும் இருக்குது. அப்போது இவர் ஏன் அவசரமாக போகிறாரு என்னென்னு பார்த்தா இதில் ஒரே ஒரு விஷயந்தான் தெரியுது. என்னென்னா இப்போ இந்த மனோஜ் சோனி ராஜினாமா பல சந்தேகங்களை எழுப்புது. 2029 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏன் இப்போ அவசரமாக ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு? அவர் சாதாரண நபராக அந்த சீட்டில் உட்கார வைக்க மாட்டாங்க. 2017 ஜூன் 28 தான் யூபிஎஸ்சியில் உறுப்பினர் ஆகிறார். 23 மேல தலைவராகிறார். மே 16 யூபிஎஸ்சிக்கு எனக்கு விருப்பமே இல்லைங்க, என்னை ஆளை விடுங்க அப்படின்னு தான் வர்றாரு. இந்த யூபிஎஸ்சியில் சேர்வதற்கு முன்பு பரோடா மகாராஜா சயாஜிராவ் பல்கலைக்கழக துணைவேந்தர், ஒரு நல்ல பொறுப்பில் இருந்திருக்காரு. குஜராத் அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக துணைவேந்தர், 2 விஷயத்தில் இருந்திருக்காரு. ஆனால் இவர் இப்போ அந்த பூனாவை சேர்ந்த பயிற்சி ஐஏஎஸ் பூஜா கேத்கர் எப்படி இந்த அம்மா ஓபிசியில் வந்தாங்க? மாற்றுத்திறனாளியில் இந்த அம்மா ஓபிசியே கிடையாது, மாற்றுத்திறனாளியே கிடையாது. இப்போ இடஒதுக்கீடு கோட்டாவில் இவருக்கு எப்படி ஒதுக்குனீங்க? இதை விசாரிக்கிறதுக்கு மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை கூடுதல் செயலாளர் மனோஜ் துவேதி தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. இது மாதிரி எத்தனை பேரையா போலியாக வந்திருக்கீங்க? இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா 2014 மோடி அரசின் வந்த பிறகு தான் இந்த யூபிஎஸ்சினுடைய புனிதத்தன்மை, தன்னாட்சி நிலை மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் இப்போ சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா உடைய மக அந்த அம்மாலும் இப்போ ஏதோ அந்த அம்மா பேர் அஞ்சலி பிர்லா, அந்த அம்மா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஐஏஎஸ் ஆகிருக்கு. இப்போ இதெல்லாம் ஓஹோ, நீங்கள் நம்ம ஊரில் இந்த விஓ வேலைக்கு போகிறாங்கல்ல, விஓ தலையாரி வேலைக்கு போகிறாங்கல்ல, விஓ தலையாரி வேலைக்கு சத்துணவு ஆயா வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். ஆளுங்கட்சி எம்எல்ஏ சரி ரெக்கமெண்டேஷன் பண்ணால் தான் சத்துணவு ஆயா, விஓவுக்கான தலையாரி, இதெல்லாம் லாஸ்ட் ரேஞ்சு வேலை. அதுக்கே எம்எல்ஏ என்ன பண்ணுவார்? 2 லட்சம் வாங்கிடுவார். டிரான்ஸ்போர்ட் மந்திரி என்ன பண்ணுவார்? கண்டக்டர் டிரைவர் வேலைக்கு போனால் 5 லட்சம் வாங்கிடுவார். இதுதான் நீங்கள் பணம் கொடுக்காம பஸ் கண்டக்டர் டிரைவர் அரசு வேலைக்கு வந்த ஆட்களே கிடையாது. அமைச்சருக்கு 5 லட்சம் கொடுக்கணும். இப்போ செந்தில் பாலாஜி எதுக்குள்ளே இருக்கார்? கண்டக்டர் டிரைவருக்கு 5 லட்சம் வாங்கினது செந்தில் பாலாஜி 1 வருஷம் உள்ளே இருக்கார். நெஞ்சு வலிச்சாலும் விட மாட்டேங்கிறாங்க, வயிறு வலிச்சாலும் விட மாட்டேங்கிறாங்க. கூட அவருக்கு உடம்பு சரியாலன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காரு. அப்போது இது கண்டக்டர் டிரைவரு டிக்கெட்டு கொடுக்குறாங்க, காசு வாங்குறாங்க, போகிறாங்க. ஆனால் கலெக்டர் என்பது ஷூட்டிங் ஆர்டர் அவர் தான் கொடுக்கணும். 2 சமூகம் மோதிக்குது, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைனா போலீஸுக்கு யார் ஷூட்டிங் ஆர்டரு? கலெக்டர் தான். சுடு ஒருத்தர் குண்டாஸ் போட வைக்கணும்னா கலெக்டர் தான் அதுக்கு வந்து மேலே உள்ள எல்லா குற்றங்களையும் படித்து பார்த்து இவன் குண்டாஸ் போடுவதற்கு தகுதியான ஆளா அப்படின்னு கையெழுத்து போடுறது கலெக்டர் தான். நீதிபதி பார்ப்பார், ஓ கலெக்டர் கையெழுத்து போட்டிருக்காரா, எல்லாம் படித்து பார்த்தாரா, அவன் மேலே உள்ள எல்லா குற்றங்களையும் குற்றவாளி தான், இவனை குண்டாஸ் போடலாம். இப்போ சவுக்கு சங்கர் குண்டாஸ் போட நம்ம கலெக்டர் கையெழுத்து போட்டிருக்காரு போட சொல்லி. அப்போது எஸ்பி வந்து அவன் மேலே உள்ள எல்லா குற்றவியல் சட்டங்கள் என்னென்ன தண்டனை எல்லாம் எஸ்பி ரெடி பண்ணி கொடுப்பார்.
கலெக்டர் அவ்வளோ உட்காந்து எழுத்து படித்து பார்ப்பார். தப்பான ஒருவை குண்டாசல் போயிடக்கூடாது, தப்பான ஒருவை கண்டிப்பா சார் போடக்கூடாது. அப்போது இவ்வளவு கவனமாக பார்க்கக்கூடிய கலெக்டர், போலி கலெக்டர் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னா, இப்போ இது போல எத்தனை பேர் வந்திருக்காங்க? அப்புறம் எப்படி சார் அரசு இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் பாதுகாக்க முடியும்? அருமையான கேள்வி. ஏன்னா மக்களுடைய வாழ்க்கையை அப்படித்தான். மக்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் வந்து அவங்க தானே சார், மாவட்ட ஆட்சியரும் இந்த கலெக்டர் இருக்கவங்க தானே சார் ஃபர்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு இதுக்கு போகவே முடியும். இவங்க தான் வந்து பேசிக்கான ஒரு சமூக மக்களை வந்து மாவட்டத்து ஆட்சியாளர், அவங்க மாவட்டத்துக்கு அவங்க தான் ஆட்சி. அப்போ அவங்க வேணுமா கலெக்டர் தான் கொடுக்கணும் சார். பட்டாண்டத்தையும் தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குல்ல சார். அந்த மாவட்டத்துக்கு தேவையான ஒரு பேசிக் இது, அதாவது ஒரு சமூக மக்களை ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான காரணமே இந்த மாவட்டம் தானே சார், மாவட்ட ஆட்சியாளர் தானே சார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரா யார்கிட்ட போய் மனு கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தானே சார் மனு கொடுக்கணும். கலெக்டர் கிட்ட தானே சார். மக்களுடைய தேவைகளை பூரா அரசுக்கு எடுத்து சொல்லுபவரே கலெக்டர் தான். அப்போ இந்த 300 கோடி ரூபாய் சொத்து உள்ள பூஜா கோட்கர் ஓபிசி கிரிமினல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இந்த அம்மா இத்தனை, அதாவது 800 கோடி ரூபா சொத்து இருக்கிற ஒருவருக்கு எப்படி இந்த அம்மா இவ்வளோ பெரிய அதிகாரியாச்சு? இந்த யூபிஎஸ்சி தான் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். வெளிநாட்டில் போய் தூதரகங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் பூரா என்ன பாஸ் பண்ணவங்க? ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஆமாம் சார், ஐஎஃப்எஸ்சி. இந்த நாட்டில் உள்ள அத்தனை விஷயங்களையும் வெளிநாட்டுக்காரனுக்கு நீங்கள் இவர்களுடைய பெருமை அருமைகளையும் அந்த நாட்டில் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் தான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அத்தாரிட்டியே அவங்க தான். அப்போ இதுலேயும் போலியாக போனால் போலி ஐஏஎஸ், போலி ஐபிஎஸ், போலி ஐஎஃப்எஸ், போலி ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குது, வனங்களை பாதுகாப்பது ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குது. அதே போல் இந்திய ஐஆர்எஸ் சுங்கத்துறை. அப்போ சுங்கத்துறைனா சென்ட்ரல் சுங்கத்துறை, விமான நிலையம், ஹார்பரில் இந்தியாவுக்குள்ள யாரும் ஊடுருவிடாமல், யாரும் கள்ளக்கடத்தல் வந்துடாமல், அரசுக்கு வருமானம் போயிடாமல் பாதுகாக்க வேண்டியது இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். இத்தனை துறைகளையும் உருவாக்கக்கூடிய யூபிஎஸ்சியே போலின்னா, நீங்கள் மனிதன் அழுக்கானா கங்கையில் போய் குளிக்கலாம், கங்கையே அழுக்கானா எங்கே போய் குளிக்கிறது? அப்போது இப்போ தான் இந்த நீட்டில் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகி டாக்டருக்கு போகணுன்னு விரும்புகிற பூரா ராத்திரி பாலாக உட்காந்து சிபிஎஸ்சி சிலபஸை படித்து தான் நீட் எழுதுகிறான். நீட்டில் பார்த்தா அங்கே 1 லட்ச ரூபாய்க்கு நீட்டு கொஸ்டின் பேப்பர், 2 லட்ச ரூபாய்க்கு கொஸ்டின் பேப்பரு. இந்த வட இந்தியாக்கள் பூரா மருத்துவராக வர்றவனே இப்படி தான் இருப்பான் போல் இருக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றவனே இப்படி தான் இருப்பான் போல் இருக்கு. மங்காராம் சங்காராம் கதை, ஆயாராம் காயா எல்லாம் பானிபூரி விற்கிற ஆளுகள்லாம் இங்கே வட இந்தியாக்காரர் இருக்கிறான், பாவம் அவன் வேலை பார்க்குறான், பானிபூரி விற்கிறான், படுத்துக்கிறான். இப்போது வட இந்தியாவில் பூரா அதிகாரிகளும் நீட்டில் போலியாக பேப்பர் கசியுது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸில் போலியாக பேப்பரை லீக் ஆகுது. அப்போது ரயில்வே எக்ஸாம் 5 லட்சம் பேர் பீகார்காரன் பூரா ரயில்வேல வந்திருக்கான். இந்த 5 லட்சம் பேர் பரீட்சை எழுதி தான் வந்தானா? தமிழ்நாட்டில் தமிழர்களே ரயில்வேல பார்க்கவே முடியல, எல்லாம் பீகாரியாக இருக்கான். கேரளாவிலையும் பீகாரியாக இருக்கான், கர்நாடகாவிலையும் பீகாரி. அப்போது வட இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா பரீட்சைகளும் இப்படி தான் நடக்குதான். நீங்கள் அண்ணா சொன்னார், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. அப்போது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த தென் மாநிலங்களில் இந்த மக்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? நான் வட இந்திய அதிகாரிகளாக வந்து தமிழ்நாட்டில் இறங்குறான். இந்த வட இந்திய அதிகாரிகள் டாக்டராக வர்றான், ஐஏஎஸ்ஸாக வர்றான், ஐபிஎஸ்ஸாக வர்றான், கொள்ளை அடிக்கிறான். வட இந்திய ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் அடித்த, எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி 25,000 கோடி ரூபாய் வச்சுருக்கார் ரியல் எஸ்டேட்டில், ஒரு வட இந்திய அதிகாரி. அப்போது இதெல்லாம் எப்படி உண்மையாகவே அவர் பாஸ் பண்ணி தான் வந்தாரா, இல்லை அவர் இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி சம்பாதிச்சாரா? இப்படி பல கேள்விகள் நமக்கு வருது. உண்மையாகவே புனிதமான அரசு பணி.
இதுக்கு பல பேர் தன்னுடைய வாழ்க்கையை விட்டுட்டு நீங்கள் சென்னை வந்து கிராமங்கள் இருக்கிறவங்கள சென்னை வந்து யூபிஎஸ்சி எழுதுவது ஒரு கனவு, ஐஏஎஸ் ஆவது ஒரு கனவு. எனக்கு தெரிஞ்சுமா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார், நேர்மையான அதிகாரி, முத்துக்குமாரசாமி ஐஏஎஸ். அவங்க அப்பா போலீஸ்காரராக இருக்கிறபோது எஸ்பியை பார்க்குறாரு, தன்னுடைய மகனை எஸ்பி ஆக்கணும்னு முடிவு பண்ணி படிக்க வைக்கிறார். படித்து அவர் கலெக்டர் ஆகிடுறார். கலெக்டர் ஆன பிறகு ஆதி திராவிடர் நலத்துறை செக்ரட்டரி அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது, அவர் சொந்த ஊர் கோயம்புத்தூர், ரயிலில் கிளம்பி ஊருக்கு போகிறார். ஊருக்கு போகும்போது திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை, ஆதிதிராவிடர் நலத்துறை ஹாஸ்டல் இருக்குது ஈரோட்டில், அந்த பசங்கள்லாம் எப்படி இருக்கான்னு ஒரு பார்த்துட்டு போகாமல் ஈரோட்டில் இறங்கிடுறாரு. சரி, ஈரோட்டில் இறங்கி அங்கே போகிறாரு. அங்கே போனால் ஆதிதிராவிடர் நலத்துறை செக்ரட்டரி இவர் போகிறாரு. முன்னாடி பூட்டி இருக்குது. என்ன பூட்டி இப்போ எப்படி ஹாஸ்டல் லீவ் எல்லாம் ஊருக்கு போயிட்டானுங்களா அப்படின்னு திரும்பலாங்கும் போது உள்ள சத்தம் கேட்குது. அப்போ இப்போ பின்னாடி வழியாக போய் பார்க்குறாரு, ஒரு பழைய பாலடைஞ்ச சுவர். அந்த சுவர் வழியாக பார்த்தா 8 வயசு 10 வயசு பசங்க அடுப்பில் சாப்பாடு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. யார்? ஆதி திராவிடர் நலத்துறை பசங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, டேய் வாங்கடா வெளியேங்கிறாரு. அவனுக்கு ஒரு சந்து வழியாக கூட்டிகிட்டு வர்றானுங்க. உள்ளே போகிறாரு. ஐஏஎஸ் அதிகாரி, ஆதிதிராவிடர் நலத்துறை செக்ரட்டரி முத்துக்குமாரசாமி ஐஏஎஸ். போய் நீங்களாம் ஏன்டா ஊருக்கு போலியா கேட்குறாரு. ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் கூலிக்கு மண் வெட்டுறவங்க, ரோட்டு மண். அவங்க எந்த ஊரில் மண் வெட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது நான் நடந்ததுமா 2008-09 வாக்கில் சொல்கிறேன், கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது. அப்போ அவங்க எங்கே மண் வெட்டுறாங்கன்னு தெரியல, அதனால் நாங்கள் அங்கே போகலை சார். இப்போ இங்கே தனியாக இருக்காங்க பசங்க. ஒரு 10 பசங்க, முகவரியே இல்லை. சரி நீ ஏன்டா போகல? எங்கள் அப்பா அம்மா கூலி விவசாயி, கூலிக்கு வேலை செய்ய போயிடுவாங்க, எந்த ஊர் இருக்கான்னு தெரில, எங்கள் வீடு பூட்டியே கிடக்கும், அதனால் அவங்க எப்போ வீட்டுக்கு வர, நான் எங்கே போய் நான் ஒரு ஆள் இருக்கிறது, இங்கேயே சாப்பிட்டு படுத்துக்கிட்டேன். ஏன்டா? வார்டன் வந்து முன்னாடி பூட்டிகிட்டு போயிட்டாரு, அரிசியெல்லாம் கொடுத்துட்டாரு, நாங்களே சமைச்சு சாப்பிட்றோம். எத்தனை வயசு பசங்க? 10 வயசு. தீபாவளி, ஒரு தீபாவளிமா. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, பாடா ஒன்றும் சமைக்க வேண்டாம் வாங்கடா, எல்லாத்தையும் ஆட்டோவில் ஏற்றி நேராக கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் எல்லாத்துக்கும் சாப்பாடு, எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு சட்டை, எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு டவுசர் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் ஆட்டோவில். நீங்கள் யார் சார்னு கேட்குறான். உங்கள் வார்டனோட ஃப்ரெண்டா நான், உங்கள் வார்டனோட ஃப்ரெண்டு. எல்லோரும் ஏழை பசங்களுக்கு என்ன ஆளுக்கு ஒரு சட்டை, ரெடிமேட் சட்டை வாங்கி கொடுத்து கொண்டு இறக்கி விட்டுட்டு சென்னை போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டார். போயிட்டு திருப்பி சீட்டில் உட்கார்ந்தோன்னையும் அந்த வார்டனை மெட்ராஸ் வர சொல்கிறார். சூப்பர் சார். என்ன சார்? சார் எங்கேயா போனேன், எப்படியா திறந்து வச்சுட்டு போனேன்? இல்லை சார் நான் எல்லாம் கரெக்டாக லீவ் விட்டேன்லாம். ஏய் நான் தான் அங்கே வந்து பசங்களுக்கு சட்டை வேட்டு வாங்கி கொடுத்தாலும் 10 வயசு பசங்களை சமைக்க சொல்லிட்டு போயிருக்கிய. என்ன ஆயா என்ன ஆனா, சமயக்கார் என்ன ஆனா, சம்பளம் கொடுக்குறமே அரசாங்கத்திலேருந்து, ஆதி திராவிட நலத்துறை டிபார்ட்மெண்ட் சம்பளம் கொடுக்குறமே ஆயாவுக்கு. அந்த ஆயா ஏன் பசங்களை 10 பசங்க இருந்து சமைச்சு போடணுமா இல்லையா அந்த அம்மா? இப்படியெல்லாம் பல கேள்விகளை கேட்டவர் தான் முத்துக்குமாரசாமி ஐஏஎஸ். அப்போது புனிதமான ஆட்கள் இருக்காங்க, நேர்மையான ஆட்கள் எதில் இருக்காங்க, ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க. அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு ஆஸ்பத்திரியில் படுத்தோன்னையும் 100 பேர் அங்கே நின்னாங்க. எதுக்கு? ரத்தம் கொடுக்குறது. அப்போது ஒரு புனிதமான பணி இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பணி. இதில் பல போலி அதிகாரிகள் வந்திருக்காங்க. உயர்மட்டத்துக்கு தெரியாமல் இந்த ஊழல் நடந்திருக்காது. பூஜா கேத்கர் எப்படி சாதாரணமாக அத்தனை அதிகாரிகள் ஏமாற்ற முடியும்? கண்டிப்பாக யூபிஎஸ்சி ஒரு ஊழல் வாய்ந்த ஒரு பெரிய நிறுவனமாக அது மாறி போயிருக்கு. இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நீட்டில் நடவடிக்கை, யூபிஎஸ்சியில் நடவடிக்கை, மத்திய அரசு ரயில்வே தேர்வாணையத்தில் ஊழல். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவப்பெயர். இந்தியர்கள் ஏறக்குறைய மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்து கலெக்டர் ஆகுது, எஸ்பி ஆகுது ஒரு பெரிய கனவு. அந்த கனவுலையும் மண் விழுந்திருக்கு. அதனால் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் தேவை. காந்தி தேவை, நேதாஜி தேவை, பட்டேல் தேவை, பெரியார் தேவை. நீங்கள் இந்த சுதந்திர போராட்டம், மீண்டும் சுதந்திர போராட்டம் தேவை.
அதுதான் இந்தியாவை நோக்கி நகர்கிறது. சுத்தப்படுத்த வேண்டியது இருக்குது. ஆற்றை சுத்தப்படுத்தணும், குளத்தை சுத்தப்படுத்தணும், ஏரியை சுத்தப்படுத்தணும், கிணத்தை சுத்தப்படுத்தணும். அத்தனை ஊழல் மலிஞ்சு போச்சு. மிகப்பெரிய ஆங்கிலேயனுக்கு எதிராக மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தை நடத்தி சுதந்திரம் வாங்கினாங்க. ஆனால் சுதந்திரம் பதிவாகி கொண்டிருக்குது. பெரியார் சொல்றாரு, வெள்ளைக்காரன் போயிட்டான், கொள்ளைக்காரனா வந்துட்டான். யூபிஎஸ்சி வரைக்கும் எது யார் வந்துட்டா? கொள்ளைக்காரர்கள் சார். வந்துட்டாங்க. இவங்க ஒரு ஸ்டேஜ்ல இப்ப எப்படி தெரியுமா சார் யோசிக்க வைக்கிறாங்க, பேசாம வெள்ளைக்காரங்களே நம்மள ஆண்டு போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணிடுவாங்க போல இருக்கு சார். இன்னும் வர நாட்கள்ல இந்த மாதிரி கொள்ளை இந்த மாதிரியான ஒரு அராஜகங்கள்லாம் பார்த்து பார்த்து மக்களுக்கு எப்படி தெரியுமா சார், அட்லீஸ்ட் அவனாவது சுதந்திரம் வேணும், மறுபடி இவர்களிடமிருந்து சுதந்திரம் வேணும் அப்படின்ற ஒரு கிரியேஷன் மைண்ட்க்கு வந்து கிரியேட் ஆயிடும் போல இருக்கு சார். நன்றி, வணக்கம். நன்றி சார்.